everybody, வணக்கம் and welcome to பிரியமான பிரியாஸ் கிச்சன். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நம்ம ஒரு சண்டே சமையல் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? தண்ணி சாம்பாரும் ஒரு நண்டு வறுவலும் பார்க்க போறோம். வாங்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நண்டு வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்காக நான் எடுத்திருக்க நண்டு வந்து ஒரு 3 பீஸ் நண்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 LB பக்கம். இது ஷாப் ரைட்ன்ற கடையிலேருந்து வாங்குற நண்டு. இது வந்து ஸ்னோ கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 3 பீஸு ஒரு 2 LB வர மாதிரி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், அதுவும் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலா தான் சில்லி பவுடர், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் உப்பு, டர்மரிக், மஞ்சத்தூள், அப்புறம் இது வந்து மட்டன் மசாலா. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இது கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்ததுனால இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இது ஏற்கனவே காலையிலேயே எடுத்து வச்சுட்டேன், அதனால டீஃப்ராஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இது குக் ஆகாத கிராப். சில நேரத்தில் கடைகளில் வந்து என்ன செய்வாங்கன்னா கிராப்பை குக் பண்ணி தருவாங்க, அதாவது ஸ்டீம் பண்ணி தருவாங்க. இது வந்து அன்னைக்கு அவன் ஆஃப் பண்ணியிருந்ததுனால ஸ்டீம் பண்ணாமல் தந்த கிராப். அதனால நம்ம என்ன செய்யலாம்னா இதை வந்து ஒரு அவனில் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ், மைக்ரோவேவ் அவனில் மேக்ஸிமமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டா மசாலாவோட நல்லா சேர்றதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்டு வந்து மைக்ரோவேவ் அவனில் ஒரு 4 மினிட்ஸ் வச்சுருந்தேன் மேக்ஸிமமில். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 30 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கு நடுவில் என்ன செய்யலாம்னு நினச்சின்னா சாம்பாருக்கு வந்து பருப்பை ரெடி பண்ணிடலான்ட்டு அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி தண்ணி கொதிச்சிருச்சு. அதனால இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போட்டேன். இதில் பருப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். ஊறின பருப்பை நல்ல பருப்பு தண்ணி வடிகட்டி இப்படி சேர்த்துருங்க. சேர்த்து எப்போதும் போல குக்கர் மூடி விசில் போட்டால் பருப்பு ரெடி ஆகிடும். அடுத்த அடுப்பில் நண்டு வெந்து ரெடியாக இருக்குது. 4 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நண்டு வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான சாமான்கள்லாம் இங்கே இருக்குது. அதனால் இந்த பாத்திரத்தில் நண்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு 1 இன்ச்சுக்கு பெரிய பட்டை அதில் ஆட் பண்ணியாச்சு. பார்த்து நிற்கணும், ஏன்னா வந்து கிராம்பு வெடித்தாலும் வெடிக்கும். அதனால் இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாயும் கூட சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு மாதிரி ரொம்ப கருக விட்டுறாதீங்க வெங்காயத்தை. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா கறி மசாலா ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிலவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா பரவாயில்ல, அதனால் ஆட் பண்ண வேண்டாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதிகமாக குக் பண்ணிடாதீங்க. குக் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு மாதிரி சார் ஸ்மெல் அடிக்கும். சரி, பருப்பு இதில் ஒரு 4 சத்தம் வந்துருச்சு. 4 சத்தம் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது, ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளியை வதக்கிறதுக்கு சப்போஸ்
லேட் ஆகுற மாதிரி நீங்கள் தோணுச்சுன்னா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பை இப்போவே. அப்படின்னும் போது தக்காளி நல்லா வெந்துடும். இதை பியூரி எடுக்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை, இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க சொன்னேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இந்த நண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க, கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அரோமா கொடுக்குது. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன செய்யுங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா காரமாக சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். இல்லை இன்னும் காரமாக அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாக போட்டுக்கலாம். பட் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மாதிரி இந்த ஸ்பூனில் நல்லா 1 ஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி போட்டுக்கோங்க. கறி மசாலா பொடி இல்லைன்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்து இப்படி வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அதனால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்காகன்னா ஒரு விஷயம் வந்து அடி பிடிக்கும், அதே மாதிரி இது மாதிரி நல்லா மசாலாலாம் சேர்ந்து வெந்துருச்சுன்னா அந்த மசாலா ஸ்மெல் இருக்காது. சப்போஸ் தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா இதில் தேங்காய் பால் மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேங்காயை கூட அரைச்சி தண்ணியில் தேங்காயை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றினா ஒரு மாதிரி திக்காயிரும், அதனால் இப்படியே வச்சுட்டா நல்லது, ஃப்ரை மாதிரி வராது. அதனால் இப்படியே வச்சுக்கலாம், தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் பாலாக ஆட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும், நான் மூடி போட்டு வேக வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா இதில் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர்றது தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வெந்திருக்கும். அதனால் என்ன செய்யுங்க, இங்கே வேக வச்சுருந்த நண்டை அந்த நண்டை வந்து பாத்திரம் ஃபிட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி உடைச்சிக்கலாம். இல்லை பெரிய பாத்திரமாக வச்சுருந்தீங்கன்னா உடைக்க கூட வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். அதனால் இருக்கிற நண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கிண்டி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டா நண்டு நிறைய நேரம் ஆகாது வேகிறதுக்கு, அதனால சீக்கிரம் வெந்துடும். நல்லா மசாலா வர மாதிரி இப்படி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 to 15 minutes குக் பண்ணால் போதும். நண்டு குக் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆகாது, அதனால சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே வெந்ததுனால சீக்கிரம் வெந்துடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்ததுக்கு நண்டு நல்லா மசாலாவோட சேர்ந்து வெந்திருக்கு. நடுவில் ஒரு 2 வாட்டி மட்டும் கிண்டி விட்டேன், இல்லைனா அடி பிடிச்சிச்சா என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யம்மியான நண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி ஜூஸியாக இருக்குதுன்னு. நல்லா மசாலாவோட பிடிச்சி நண்டு ரெடி. தண்ணி சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கடுகு,
கடுகும் சீரகமும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம ஊற வச்சு வெந்த பருப்பு நல்லா மசிச்சு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்புல வந்து ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகும் சீரகத்தையும் சேர்த்துக்கங்க. கடுகும் சீரகமும் வெடிச்சதுக்கு அப்புறம் எப்போதும் போல வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகட்டும்னு வதங்கட்டும்னு வச்சிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உப்பு முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா, இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஏன்னா தனி சாம்பார்ன்றதுனால சாம்பார் பொடி எதுவுமே போட வேண்டாம். விருப்பம் இருக்கவங்க போட்டுக்கலாம். ஆனால் போடாமல் இருந்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா பச்சை மிளகாய் இல்லாமல் சாம்பார் செஞ்சுக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நல்லா தக்காளி நல்லா ஜூஸி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்க பருப்பை வந்து சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், சாம்பார் தண்ணி சாம்பார் ரெடி ஆயிரும். இதில் தண்ணி சாம்பார்ன்றதுனால பேர்லேருந்தே நீங்கள் சொல்லலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க போகுது சாம்பார். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி, எப்போதும் ஊற்றுற சாம்பாரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்க தண்ணி கொதிக்க வச்சு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பச்சை தண்ணியை ஆட் பண்ணி சாம்பாரை கொதிக்க வச்சுக்கலாம். ரெண்டுத்துலேயும் ஒன்றும் வித்தியாசமாக வந்து டேஸ்ட் மாற போகிறதில்ல. அதனால் ஒரு கப்பு, ஒரு டம்ளர்லேருந்து ஒரு 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தனி சாம்பார்ன்றதுனால. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் திக்காகவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி மேலாட்ட போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி சாம்பாரை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், தனி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பில் சாதம் வச்சுட்டேன். அதனால் சாதம், தனி சாம்பார், நண்டு, இன்னைக்கு சாப்பாடு ரெடி. சரி, இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதம், நண்டு வறுவல், தனி சாம்பார். சமைச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.